ஆங்கில புத்தாண்டையொட்டி மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் அதிகாலை 4 மணி முதலே நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். பக்தர்கள் கூட்டம் அதிகரித்துள்ளதால் கூடுதலான காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இதுகுறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் பாலமுருகன் இணைப்பில் இருக்கிறார். பேசலாம். பாலமுருகன், விவரங்கள். உலகப்பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் ஆங்கில புத்தாண்டையொட்டி குடும்பமாக சாமி தரிசனம் செய்வதற்காக ஆயிரக்கணக்கானோர் வருகை தந்தனர். குறிப்பாக அதிகாலை 4 மணி முதலே பக்தர்கள் கோவில் வெளிப்பிரகார பகுதியில் வரிசை நின்று வருகிறார்கள். 2024ஆம் ஆண்டு தங்களுக்கும் தங்கள் குடும்பத்துக்கும் மகிழ்ச்சியான வளமான ஆண்டாக அமைய வேண்டும் என ஒவ்வொருவரும் மீனாட்சி அம்மனை தரிசித்து வருகிறார்கள். ஆங்கில புத்தாண்டு மற்றும் விடுமுறை நாளான இன்று மதுரை மட்டுமல்லாது தென் மாவட்ட மக்கள் அதிக அளவில் சாமி தரிசனம் செய்து வருகின்றார்கள். மேலும் ஐயப்ப பக்தர்களும் பெண் குழந்தைகள் என ஏராளமானோர் சாமி தரிசனம் செய்வதற்காக வரிசையாக காத்திருந்து உள்ளே சென்று வருகிறார்கள். கோவிலில் கூட்டம் அதிகரித்து காணப்படுவதால் காவல்துறையினர் அதிக அளவில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். மேலும் புத்தாண்டு தினத்தில் மீனாட்சி அம்மனுக்கு பட்டு சேலை சாத்தி தரிசனம் செய்ய பக்தர்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். புத்தாண்டை முன்னிட்டு பூ அலங்காரத்தில் மீனாட்சி அம்மன், சுந்தரேஸ்வரர், விநாயகர் உருவம் அலங்கரிக்கப்பட்டதை பக்தர்கள் அதனை கண்டு ரசித்து வருகிறார்கள். தொடர்ந்து புத்தாண்டை முன்னிட்டு அம்மன் சன்னதி முன்பு பூ அலங்காரத்தை பக்தர்கள் கண்டு ரசித்து செல்கின்றனர். நோய் நொடியற்ற வாழ்வையும் அளவற்ற மகிழ்வையும் வளமான ஆண்டாக 2024 அமைய வேண்டும் என மீனாட்சி அம்மனை பக்தர்கள் மனமுருக வழிபட்டு வருகிறார்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.